ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் துறவரவியல் அபாறுத்தல் அதிகாரம் குறள் 5. அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றதிலர். அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றதிலர். அவா அறுத்தல் என்ற ஆசைகளை விடுதல் என்பதுதான் முக்திக்கான நேரே சாதனம். மற்ற தீய குணங்களை விட்டிருத்தல், அதனால் சில துன்பங்கள் நீங்கினாலும் அது முழுமையான முக்தியை தராது, முழுமையான துன்ப நிவர்த்தியை தராது என்று அவா அறுத்தலுடைய பெருமையை சொல்லுகின்றார். பிறவி அற்றவர் என்று சொல்லப்படுவார். அற்றவர் என்பார்னா பிறவி அருந்தவர், அப்போ முக்தியை அடைந்தவர் என்ற அர்த்தம். வீடு பெற்றை அடைந்தவர், பிறவாத நிலையை அடைந்தவர். யார்னா அதற்கு நேரே ஹேத்துவாகிய அவா அற்றவர்கள். அந்த ஆத்ம ஞானத்தினால, ஆத்ம ஞான அபியாசத்தினால மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள் அனைத்தும் அழிந்தவர்கள், வாசனாக்ஷயம் ஏற்பட்டு ஞான நிஷ்டை ஏற்பட்டவர்கள்தான் முக்தியை அடைந்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். பிற ஹேத்துக்கள் அற்று அஃது ஒன்றும் அறாதவர்கள், அவற்றால் சில துன்பங்கள் அற்றது அல்லது அவர் போல் பிறவி அற்றிலர். இந்த அவா அறுத்தல் இல்லாமல், வாசனாக்ஷயங்கிறது இல்லாமல் மற்ற உலக விஷயங்களை துறந்திருத்தல், சில அடிக்குறிப்புகள்லாம் இருக்குது. விரிவான என்னெல்லாம் இருக்குங்கிறத இதுக்கு முன்னாடியே நம்ம துறவரவியெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து பல பண்புகளை சொல்லி இருக்கின்றார். பொய் பேசாமை, திருடாமை, இதெல்லாம். அப்போ ஹிம்சை செய்யாமை, இவைகளும் விடுதல் தான். அப்போ அந்த விடுதல் மட்டும் இருந்தால் அது அவைகளே முக்தியை தந்து விடாது. அதனால் சில துன்பங்கள் போயிருக்கலாம். ஆனால் அவா அறிகின்ற பொழுது தான் முழுமையான முக்தியானது ஏற்படுகின்றது. முக்தி, அந்த ஞான நிஷ்டையானது ஏற்படும். அதனால் பிறவாத நிலையானது ஏற்படும். இதனுடைய பொருள் விரிவாக பார்க்கலாம். என்னுடைய அறிகுறிப்புகள் இதற்கான தெளிவுரை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அடிக்குறிப்புகளில் தான் ரெண்டும் பார்த்துருக்குறோம். 3வது அடிக்குறிப்பு பார்க்கணும். டாலர் மாதிரி போட்டிருக்கிறது பார்க்கணும். இருந்தாலும் ஒவ்வொரு அடிக்குறிப்புமே திரும்ப படிச்சிடலாம். பிற ஹேத்துக்கள் அற்ற, பிற ஹேத்துக்கள் அற்று அஃதொன்றும் அறாதவர்கள். அப்படின்னா பிறவி உண்டாவதற்கு பரம்பரை காரணமாயுள்ள உயிர்களிடத்து கருணையில்லாமை அல்ல, சாட்சாத் காரணம் அந்த ஆசைதான். அது முன்னாடியே சொல்லப்பட்டு இருக்கு, அவா என்னும் பிறப்பினும் வித்து என்று. அதனால் சாட்சாத் காரணம், பரம்பரை காரணம், மற்ற அதற்கு துணை காரணங்களாக இருக்கக்கூடியது கருணை இல்லாமை.
அது அருளுடைமை, அதற்கு மாற்று அருள் இல்லாமை, அது கருணை இல்லாமை. அப்புறம் மாம்சம் புசித்தல், தவம் செய்யாமை, கூடா ஒழுக்கம், நன்மையை தராத பொய் பேசுதல், திருடுதல், கோபம் கொள்ளுதல், பிறர்க்கு தீமை புரிதல், பிராணிகளை கொள்ளுதல் முதலிய வேறு காரணங்கள் ஒழிய பெற்று அவா ஒன்றும் ஒழிய பெறாதவர்கள். மற்றதெல்லாம் போய்விட்டது, ஆனால் ஆசை மட்டும், அந்த மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள் இன்னும் இருக்கின்றன. ஸ்ரவணத்திற்கு பிறகும் ஸ்ரவண மரணத்திற்கு பிறகும் விபரீத பாவனை போகலை, மனதில் வாசனைகள் இருக்கின்றன. மற்ற சாதனைகளால் இந்த பொய் பேசுகிறதுல பொய் பேசணுங்கிற விருப்பம் இல்லை, பிறர் பொருள் மேலே ஆசை இல்லை, கோபங்கிறது கூட குறைந்து விட்டது, இல்லை எந்த உயிருக்கும் ஹிம்சை பண்ணுறதில்ல, ஒரு சாதுவான வாழ்க்கையில் இருக்கிறார். அப்படி நிறைய சாதுக்களை பார்க்குறோம். வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணம் பண்ணதில்லை, கேட்டதில்லை, ஆனால் ஒரு நல்ல சாது வாழ்க்கையில் இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் வேதாந்த சாஸ்திரம் கேட்டவர்களோட இன்னும் நல்ல ஆச்சாரத்தோடையே ரொம்ப கட்டுப்பாடாக அவர்கள் இருப்பார்கள். பொருளாசை இதெல்லாம் இல்லாமல், எந்த பொருளும் வைத்து கொள்ளாமல், கையில் பணத்தையே தொடாமல், ஒரு இடத்துல தங்காமல், மிக குறைவான தேவைகளோடு, மிக குறைவான வாழ்க்கை வசதிகளோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் முடிந்த வரைக்கும் பிறருக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படி சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் அல்லது துறவிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணம் இல்லை, ஞானம் இல்லை, மனதில் இருக்கக்கூடிய அந்த வாசனைகள் நீங்குதல்ங்கிறது இல்லை. அதெல்லாம் இருக்குது, ஆனால் அவர்கள் அதை வெளிப்படுத்துறது இல்லை, தங்களுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதை விட சேவை பண்ணுறது என்று அல்லது ஒரு வைராக்கியம் இருக்குது, அது புண்ணியத்தினால் இருக்கிறது, அதனால் அவர்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஞானம் இல்லை, இந்த அஜ்ஞான நிவர்த்திங்கிறது இல்லை, அஜ்ஞான காரியமான இந்த வாசனையா நிவர்த்தி என்பதும் இல்லைன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பிறவியானது வரும், முக்தி என்பது இல்லை. அதனால் மற்ற சாதனங்கள் இருக்கலாம், அதனால் பிறவாத நிலை ஏற்படும் என்று சொல்வதற்கில்லை. அதனால் ஒரு புண்ணியம் உண்டு, அவர்கள் கெடுதல் பண்ணாமல் இருக்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய பாப்பம் இல்லை, அதனுடைய பலனை அவர்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் அனுபவிப்பார்கள். அது நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த பிறவாத நிலை என்பது ஞானம், ஞான நிஷ்டை இல்லாமல் வராது. அதுதான் இங்கே. அதனால் பிற காரணங்கள் ஒழிய பெற்று அவா ஒன்றும் ஒழிய பெறாதவர்கள். ஆசை மட்டும், வாசனாட்சயங்கிறது ஏற்படவில்லை. ஏன்னா அதற்கான சாதனைகளை அவர்கள் தீவிரமாக செய்யவில்லை. அதுதான் முக்கியமானது. ஏன் இல்லைனாக்கா அதற்கான சாதனை எல்லாத்துக்குமே சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. எல்லாற்றுக்கும் ஒரு சாதனம் இருக்குது. அப்போ அதற்கு அந்த சாதனத்தை பின்பற்ற வேண்டும். அதை பண்ணலைனாக்கா அதற்கான பலனானது ஏற்படாது. அது செய்து தான் ஆக வேண்டும். அது வேறு வழியெல்லாம் கிடையாது. அதனாலேயே இது வருங்கிறதெல்லாம் கிடையாது. அதற்கு என்ன சாதனை இருக்கோ அந்த சாதனைகளை ஒருவன் செய்து தான் ஆக வேண்டும். இப்போ பள்ளியில் 5 பாடம் இருக்குனாக்கா அவர் மேத்ஸில் சென்டம் வாங்குவார், தமிழில் என்னென்னா தமிழில் 10 மார்க் வாங்குவார். அப்போ அது என்ன, அது நல்ல புத்திசாலி தானேன்னா மேத்ஸுக்கு பண்ணக்கூடிய அதே முயற்சியை இதுலேயும் பண்ணணும். அந்தளவுக்கு அது ஏன்னா சிலது இயல்பாக வர்றது அப்படிங்கிறது பூர்வ சம்ஸ்காரத்தினால் வர்றது. அதனால் மேத்ஸுக்கு அதிக பிரயத்தனம் பண்ணாமலே அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழில் தமிழோ வேறு லாங்குவேஜ்லேயோ அவன் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்தாக்கா 100 வாங்கலைனாலும் கண்டிப்பாக 70, 80 வாங்க முடியும். ஆனால் அதற்கான சாதனையை அந்த துறையில் அவன் செய்து தான் ஆக வேண்டும். அதற்கான நேரத்தை அதற்கு கொடுத்தாகணும், அதற்கான உழைப்பை அவன் கொடுத்தாகணும். அதற்கு என்ன பயிற்சி இருக்கோ அந்த பயிற்சியை அவன் செய்தாக வேண்டும். அதில் ஒன்றில் திறமை இருக்குங்கிறதுனாலே அவன் எல்லாவற்றிலையுமே தேறிவிடுவான் என்பது இல்லை. அதனால் கர்மயோகத்தை நல்லா பண்ணுறார், இல்லை பக்தி நல்லா பண்ணுறார், பஜனை நல்லா பாடுவார், இல்லை யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார், நிறைய சேவைகள்லாம் பண்ணுறார், இல்லை நல்ல சன்னியாசியாக இருக்கிறார், எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் அது அதற்கான புண்ணியத்தை கொடுக்கும். ஆனால் பிறவாத நிலைனா அஜ்ஞான நிவர்த்தி, ஞான நிஷ்டை தான் கொடுக்கும். அதற்கு சாதனம் இந்த அவாறுத்தல் வேணும். அதனால் அவாறுத்தல் ஒன்றும் ஒழிய பெறாது. அவாறுத்தல் தவிர மற்றதெல்லாம் நீங்கினவர் அப்படி இருக்கிறவர்கள். அவற்றால் சில துன்பங்கள் அற்றது அல்லது. அப்படி இந்த மாம்சம் புசித்தல், தவம் செய்யாமை, கூடா ஒழுக்கம் இதெல்லாம் விடுறதுனால அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் அவருக்கு இருக்காது. பிறவிக்கு பரம்பரை காரணங்கள் ஒழிய பெற்றமையால் சில துன்பங்கள் ஒழிந்தது அல்லாமல், அதனால் வரக்கூடிய துன்பம் வராமல் இருக்குமே ஒழிய
பிறவிங்கிற துன்பமே முற்றிலும் நீங்குதல் என்பது இல்லை. இது அவாறுத்தலுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக சொல்கிறார், வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஆனால் தான் கீழே இதனால் பரிமளருடைய சின்ன குறிப்பு, இதனால் அவா அறுத்தாரது சிறப்பு விதிமுகத்தானும் எதிர்மறை முகத்தானும் கூறப்பட்டது. இல்லை, இதனுடைய சிறப்பு அவா அறுத்தலுடைய முக்கியத்துவமானது காட்டப்படுகிறது. அதுவும் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் காட்டப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கலாம். அவர் போலனா அவா அற்றவர்கள் போல பிறவியிலிருந்து விடுபடுதல்ங்கிறது இல்லை, சில துன்பங்களிலிருந்து விடுபடுதல் மாத்திரம் இருக்கிறது. அப்புறம் அவா பிறவிக்கு நேரே ஹேத்துவும், ஏதுங்கிறது ஹேத்து, நேரே ஹேத்துவும். அவா அறுதல் பிறவி அறுதற்கு நேரே ஹேத்துவாம் என்க. அவா பிறவிக்கு நேரே, ஆசை தான் பிறவிக்கு சாட்சாத் சாதனம், நேரடியான சாதனம். அவா அறுதல் என்பது தான் பிறவிக்கு நேரடியான சாதனம். பிறவியிலிருந்து விடுபடுதல் முக்திக்கு நேரடியான சாதனம். பிறவிக்கு நேரடியான சாதனம் அவா, முக்திக்கு நேரடியான சாதனம் அவா அறுத்தல். இதை சென்ற பாடல்லையும் பார்த்தோம். அதனால் மற்றதெல்லாமே பரம்பரை சாதனங்கள் தான். விளக்கம். அற்றவர் என்பார் அவா அற்றார் என விதிமுகத்தானும், இது விதிமுகம், நேராக சொல்கிறது, நேர்மறையாக சொல்கிறது என்பது விதிமுகத்தானும். அதாவது உடன்பாடு, தமிழில் சொன்னால் அதுக்கு உடன்பாட்டு முறை, எதிர்முறை அப்படின்னு பேர். அதனால் உடன்பாட்டானும். முக்தி அடைந்தவர் அவா அற்றார், அற்றவர். முக்தி அடைந்தவர்கள், அதாவது ஆசை அற்றவர்கள், முக்தி அடைந்தவர்கள். நேரடியாக வாக்கியம் இருக்குல்ல, யாருக்கு ஆசை அறுத்து இருக்கிறார்களோ அவர்கள் முக்தி அடைந்தவர்கள் அப்படின்னா இது நேரடியாக சொன்ன ஒரு வாக்கியம். ஆசை போயிட்டால் முக்தியானது கிடைக்கும், விதி வாக்கியம். முக்தி கிடைக்கணும்னா ஆசை போகணும், ஆசை நீங்கியவர்கள் முக்தி அடைந்தவர்கள். இது விதிமுகம், உடன்பாட்டு முறை. அப்புறம் மற்ற யார் அற்றாக அற்றது இலர் என எதிர்மறை முகத்தானும் ஆசையற்றவரது மகிமை சொல்லப்பட்டது. அதனால் அப்படி இல்லாமல் மற்றவைகளை விட்டவர்கள் அவர்கள் முழுவதுமாக அற்றவர்கள் அல்ல. அப்போ என்னென்னா, ஆசை விடாமல் முக்தியானது இல்லை என்று சொல்வது எதிர்மறை. ஆசை அறுதல் முக்தி, ஆசை அறுதல் என்பது தான் முக்தினா, ஆசை அறாதிருத்தல் முக்தி இன்மை, அதான் எதிர்மறையாக சொல்கிறது. இதனால் ஆசையற்றவர்க்கு பிறப்பு இல்லை என்றும் ஆசை அறாதவர்க்கு பிறப்பு உண்டு என்பதும் பெறப்பட்டது. இங்கு அற்றார் என்னும் உடன்பாட்டு வினை விதிமுகமாம், இலர் என்னும் எதிர்மறை வினை மறைமுகமாம். அதுக்கு பாட்டு மேற்கோள் காட்டுறார். பிரபுலிங்க லீலை. ஆசை அறுதல் வீட்டின்ப நேரே அடைய காரணமாம். வீட்டின்பத்திற்கு நேரடியான சாட்சாத் சாதனம் ஆசை அறுதல் என்பதுதான். ஆசை அறுதல் அளது இல்லை பல நூல் அனைத்தும் ஆய்ந்திடினும். ஆசை அறுதல் இல்லாமல் வேற சாதனங்கள் பல நூல்களை ஆராய்ந்து பார்த்தாலும் இல்லை. ஆசை அறுதல் அல்லது பல நூல் அனைத்தும் ஆய்ந்திடினும் இல்லை. முக்திக்கு வேற சாதனங்கள் எத்தனை நூல்களை ஆராய்ந்து பார்த்தாலும் ஆசை அறுதலை தவிர வேற எதுவும் நேரடியான சாதனமாக சொல்லப்படவில்லை. ஆசை அறுவோன் சிவனாதல் திண்ணம் என நன்று அறிந்திருந்தும். அதனால் ஆசை அறுபவர்கள், ஆசையை விட்டவர்கள், ஆசையை துறந்தவர்கள், ஆசையை அறுத்தவர்கள் முக்தி நிலையை அடைகிறார்கள். முக்தி நிலைங்கிறது சிவகதி. அதனால் சிவனாதல்னா அது பிரம்மமாக ஆதல், சிவகதி அடைதல் என்பது. அதனால் ஆசையை விட்டவன் முக்தியை அடைந்தவனாக இருக்கிறார். முக்தி நிலை என்பது சிவநிலை, ஈஸ்வர நிலை, பிரம்ம நிலை, அதாவது தெய்வீக நிலை, தெய்வ நிலைன்னு சொல்லுகின்றோம். என நன்று அறிந்திருந்தும், நன்றாக அதை பற்றி தெரிந்திருந்தும், எல்லா சாஸ்திரங்களை பார்த்தும் சாஸ்திரம் தெள்ள தெளிவாக சொல்லி இருந்தும், அதை கேட்டிருந்தும் அறிந்திருந்தும், ஆசை உறுதல் என் கொண்டோ அந்தோ மனிதர் அறியோமேன். இப்படி தெளிவாக சாஸ்திரங்கள் சொல்லி இருந்தும் ஏன் மனிதன் இந்த ஆசையோடு இருந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள்
என்று தெரியவில்லையேனா. அந்தோ மனிதர் அறியோமேனா. இந்த மனிதர்கள் சாஸ்திரங்களெல்லாம் பெரியோர்களெல்லாம் இப்படி தெளிவாக ஆசைதான் துன்பங்களுக்கு காரணம், ஆசை விடுதல் தான் முக்தி நிலை, அதான் சிவநிலை, ஈஸ்வர நிலை, சிவகதி என்று தெளிவாக பெரியோர்கள் சாஸ்திரங்கள் சொல்லி இருந்தோம். ஏன் இவன் ஆசையோடையே இருந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான்? வழி தெரியாமல் போகாமல் திக்குமுக்காடிட்டு இருந்தால் அது வேற. வழி தெளிவாக தெரிந்தும் அவன் அதை பின்பற்றவில்லை என்றால் அது எதனாலேயோ தெரியலேனா. ஆசை உறுதல் எண் கொண்டோனா. ஆசை கொண்டிருத்தல் எதனாலோ அந்தோ மனிதர் அறியோமே. மனிதர் ஆசை உறுதல் எண் கொண்டோ அந்தோ அறியோமே, தெரியலையே அப்படின்னு சொல்கிறார் என்று கூறுவதும் திருமந்திரம். ஆசையும் அன்பும் அறிமின் அறுத்த பின் ஈசன் இருந்த இடம் எளிதாமே. ஆசையும் அன்புங்கிறது இந்த இடத்துல பற்று, அடையப்படாத விஷயத்தின் மேலே இருக்கக்கூடிய விருப்பம் ஆசை, ஏற்கனவே அடைந்திருக்கக்கூடிய பொருள் மேலே இருக்கக்கூடிய பற்று, அதுதான் இங்கே அன்புங்கிற வார்த்தையில் சொல்கிறார். அது பற்று, அதுக்கு பற்றுன்னு பேர். ஆசையும் அன்பும் அருமின் அறுத்த பின், அப்படி அறுத்து விட்டால் ஈசன் இருந்த இடம் எளிதாமே. அவ்வளோதான். ஈஸ்வருடைய சொரூபம், ஈசன் இருக்கிற அந்த முக்தி நிலையானது மிக எளிதாமே என்று கூறுவதும் இங்கு கவனிக்கத்தக்கனவாம். அதனால் என்னுடைய முடிவான பொருள் என்ன? அற்றவர் என்பார், பிறவி அற்றவர் என்று சொல்லப்படுவார் அவா அற்றார். அப்பிறவி அறுதற்கு நேரே ஹேத்துவாகி அவா அற்றவர்கள். மற்ற யார்? பிற ஹேத்துக்கள் அற்ற அவா ஒன்றும் அறாதவர்கள். அவ்வேதுக்கள் அற்றமையால் சில துன்பங்கள் அற்றது அல்லாமல் அற்றது இலர். அற்றாகன முழுமையாக அவர் போல் பிறவி அற்றிலர், பிறவியிலிருந்து விடுபட்டவராக இல்லை. இதனால் அவா அறுத்தவரது சிறப்பு உடம்பாட்டினாலும் எதிர்மறையினாலும் சொல்லப்பட்டது. கருத்துரை: ஆசையற்றவருக்கு பிறவியரும், மற்றவருக்கு அஃது அறாது. அவ்வளோதான். வேறு எதை திறந்திருந்தாலும் ஆசை துறக்கலைன்னா பிறவி அறுதல் என்பது இல்லை. ஆசை அறுதல் இதனால் நடக்கும்? ஞான அபியாசத்தினால நடக்கும். அப்புறம் ஞானம் எதனால் வரும்? ஸ்ரவணத்தினால வரும். அதனால் ஞானம்தான் சாட்சாத் சாதனங்கிறதா நம்ம வேதாந்த சாஸ்திரங்களில் பார்த்து கொண்டு இருக்கிறது. இங்கே ஆசை எறுதல் என்பது ஞானத்தினுடைய ஒரு அங்கம், ஞான நிஷ்டையில் வருது. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்ங்கிறது மூன்றும் சேர்ந்தது தான் ஞான சாதனம். இப்போ வெறுமனே கேட்டது தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொண்டதிலேயே மனதை நிறுத்துதல். அப்படி நிறுத்துகின்ற பொழுது ஆசை எறுதல்ங்கிறது அந்த ஞானத்தினாலேயே நிகழக்கூடியது. அப்படி அந்த நிதித்தியாசனத்தை பண்ணலைன்னா ஞானம் இருக்கும், அதே சமயம் வாசனைகளும் இருக்கும். அந்த வாசனைகள் தூண்டுதல்னால பிறவியானது வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நிதித்தியாசனங்கிறதும் முக்கியத்துவம் உடையதாக ஆகுது. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டக ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்சியதே அப்படின்னு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் முதல்ல அதுதான் சொல்கிறார். மனதிலிருந்து எவனுடைய மனதிலிருந்து எல்லா ஆசைகளும் நீங்குகின்றனவோ அவனுடைய அறிவானது நிலை பெற்றதாக ஆகின்றது. அதனால் மனதிலிருந்து எல்லா ஆசைகளும் அந்த வாசனைகள் முழுவதும் நீங்குகின்ற பொழுது அப்போ தான் ஞான நிஷ்டையானது வருகின்றது. அவன்தான் ஸ்தித பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகிறான், ஞான நிஷ்டையை அடைந்தவன் என்று சொல்லப்படுகிறான்னு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் முதல் ஸ்லோகமாகவே அதான் சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை சொல்கிறார். நான் முதல்ல சொல்கிறது, எவனுடைய மனதிலிருந்து எல்லா ஆசைகளும் நீங்குகின்றனவோ, தன்னில் தான் இன்புற்றிருப்பவனாக எவன் இருக்கிறானோ அவன் ஸ்தித பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகிறான். இப்போ ஞான நிஷ்டைங்கிறது அவா அறுதல் என்கின்ற பொழுதுதான் வருகின்றது. அப்பொழுது அதுதான் பிறவாத நிலை, அதுதான் முக்தி நிலை. அது ஏற்படாமல் முக்தியானது இல்லை. மற்ற தியாகங்களால் மட்டும் முக்தியானது வந்துவிடாது. ஏற்கனவே மெய்யுணர்தலையும் பார்த்தோம். ஐம்புலன் எய்திய கன்றும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவர்க்குனா. அடுத்த பாடல், 6வது பாடல். அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா
அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. இந்த அவா இருக்கிறதுனால அவா தான் பிறவாத நிலைக்கு நேரடியான சாதனம் என்று சொன்னார். அப்புறம் அவா இருக்கிறதுனால வரக்கூடிய குற்றம் என்ன, இந்த ஆசை எந்த மாதிரி முமுட்சுவுக்கு கேட்டை ஏற்படுத்தும் என்பதை இந்த பாடலில் சொல்கிறார். ஆசை இருக்கிறதுனால வரக்கூடிய கேடு, ஆசை நீங்கிறதுனால முக்தி, ஆசை இருப்பது அது துன்பத்தை கொடுக்கும், பிறவியை கொடுக்குங்கிறத வலியுறுத்தி சொல்லுகின்றார். அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா, ஆகவே அஞ்சுவது ஓரும் அரணே அப்படி வாக்கியம் பண்ணிக்கொள்ளணும். ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா, ஒருவனை வஞ்சிக்கிறது, இந்த ஆசையானது ஒருவனை ஏமாற்றிவிடும், ஏமாற்றி மீண்டும் உலகத்தை நோக்கி செல்ல வைத்து சம்சாரத்தை உண்டு பண்ணிவிடும். ஆகவே ஒருவன் ஆசையிலிருந்து ஆசையை அறுத்தல், ஆசை வந்துவிடக்கூடாது என்று அஞ்ச வேண்டும். அதுதான் துறவரம் என்று சொல்லுகின்றார். மெய்யுணர்தல் ஈராகிய காரணங்கள் எல்லாம் எய்தி, அதனால் மெய்யுணர்வு வரைக்கும் வந்துட்டார். ஆரம்பத்தில் மெய்யுணர்வு ஈராகியன்னா முதல்ல அருளுடைமையில் தொடங்கி துறவரவியல் இங்கே சொல்லப்பட்ட அருளுடைமை தொடங்கி 12வது அதிகாரமான மெய்யுணர்தல் வரைக்கும் ஈராக எல்லா சாதனைகளையும் பின்பற்றி வந்தாலும் ஈராகிய காரணங்கள் எய்தி அவற்றான் வீடு எய்தற்பாலனாய ஒருவனை, அவற்றால் அந்த சாதனங்களால் மோட்சத்தை அடைவதற்கு தகுதி உடையவனாக, மோட்சத்தை அடையக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒருவனை மறவி வழியால் புகுந்து பின்னும் பிறப்பின் கண்ணே வெழ்த்து கெடுக்க வல்லது அவா. அந்த மனதில் இருக்கக்கூடிய வாசனை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்பட்டு, அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பொருள் மேலே அல்லது ஏதோ ஒரு உறவு மேலே ஒரு அபிமானத்தை ஏற்படுத்தி, ஏற்கனவே முன்னாடியே மேற்கோள் பார்த்தோம் ஜடபரதர் கதைனா, சுரவியாக இருக்கிறார், ஞானம் இருக்குது, ஆனால் நம்ம போயிட்டால் நம்மளுடைய அந்த மான் என்ன ஆகும்னா, அந்த ஆசிரமத்தில் வளர்த்த அந்த மானோடு என்ன ஆகுமோ, அதுக்கு யார் சாப்பாடு ஓடுவா, எப்படி சாப்பாடு கிடைக்கும், அதனுடைய கதி என்ன, அதை யார் பார்த்துக்குவாங்கங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம், சின்ன ஆசை. அதனால் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அபிமானம் இருக்கலாம். அது மனிதர்களாக இருக்கலாம், மற்ற உறவுகளாக இருக்கலாம், இல்லை மற்ற உயிரினங்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஜடப்பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆசை. இல்லை சொர்க்கலோகத்தை போய் பார்க்கணுமேனா, பூலோகத்தை பார்த்தாச்சு, சொர்க்கலோகத்தை பார்க்காமலே நம்ம மோட்சத்துக்கு போகிறோமே அப்படின்னு சொர்க்கலோகத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தால் அப்படி கூட இருக்கலாமே. அதெல்லாம் பற்றி நிறைய கேள்விப்படுற பொழுது அப்படி ஒரு ஆசை இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் ஏதோ ஒரு விதத்தில் வாசனை, ஏன்னா பல பிறவிகளாக எதை நம்ம அதிகமாக பார்த்துருக்கிறோமோ, கேட்டிருக்கிறோமோ, அது அனுபவித்திருக்கிறோமோ, இதன் மேலே நமக்கு அதிகமான தீவிரமான இச்சை இருந்ததோ, அதை குறித்த வாசனையானது, அந்த ஆசையினுடைய தாக்கமானது ஆழ்மனதில் இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் ஒரு முள்ளு மாதிரி, காலில் குத்தின ஒரு முள்ளு மாதிரி உள்ளே எங்கேயோ இருந்தாக்க அது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காலத்தில், அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ணலைன்னாலும் பல வருஷங்களுக்கு பிறகு அதனால் ஒரு பாதிப்பு வருகின்றது. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இல்லை ஒரு சின்ன முளையானது, ஒரு சின்ன விதையானது பூமிக்குள்ளே இருக்குது, பல காலம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு, மழை பெய்யுது, நல்ல சூழ்நிலை வர்ற பொழுது அது முளைத்து வந்து விடுகிறது. இப்போ நம்ம போடவே இல்லையேன்னா, அது எப்போயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, ஆனால் அந்த பனங்கொட்டை பார்த்தா அது எப்போ முளைச்சி வரும்னே தெரியல. எப்போயோ போட்டது, ஆனால் ஏதோ ஒரு காலத்துக்கு அப்புறம் அது முளைத்து வருகின்றது. அப்போ என்னது, உள்ளது விதை இருக்குது, உயிர் இருக்குது. அந்த மாதிரி மனதில் ஒரு ஆசையானது உயிரோடு இருந்தாக்கா அது இவனுக்கு மற்ற மோட்சத்தை அடையிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்குது. மெய்யுணர்தல் வரைக்கும் வந்துட்டான், சிரவணம் மனனமும் பண்ணியாச்சு, அது இருக்குது. அதனால் மெய்யுணர்தல் ஈராகியன்னு சொல்லிட்டேன். மெய்யுணர்தல் வரைக்கும் நல்ல சிரவணம் மனனமும் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன சலனம் அவனை கவிழ்த்து விடும். பார்க்குறோம், விஸ்வாமித்திரர் கதையிலெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் நம்ம துறவிகளுடைய வாழ்க்கையை பார்த்தாக்கா சமகாலத்திலேயே எத்தனையோ துறவிகள் ஒரு சின்ன சலனத்தினால திசை மாறி போனவர்கள். பணத்தினாலேயோ வேறு காமத்தினாலேயோ வேறு ஏதோ ஒன்று, பதவியோ ஏதோ ஒன்று மனிதனை சலனப்படுத்தி விடுகிறது. உயர்ந்த நிலையில் நல்ல பலருக்கு குருவாக இருக்கக்கூடிய இருந்த
துறவிகள் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பலமான பிராரப்தம் காரணம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இப்போ அவர் இடம் கொடுத்துருக்கிறார். மனசில் ஏதோ ஒரு சின்ன சலனத்துக்கு ஒரு வாசனையானது வெளிப்பட்டு அதற்கு இடம் கொடுத்துருக்கிறார். அதனுடைய விளைவை அவர் அனுபவிக்கிறார். அப்புறம் அவருடைய புண்ணிய பலத்தினால் அதிலிருந்து விரைவாக வெளியே வந்து விடுவாருங்கிறது வேறு விஷயம். விஸ்வாமித்திரர் எத்தனை முறை கீழே போனாலும் திரும்ப அவர் மேலே வந்து விட்டார். பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கி விட்டார். அது அப்புறம். ஆனால் இதில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் விஷயம். கவனமாக இருக்கணும். அதான் இங்கே சொல்கிறார். அதனால் பிறப்பின் கண்ணே பின்னும் மறவி வழியால், மறவினா ஒரு அஜாக்கிரதை, சோர்வு, சோம்பல், ஒரு கவனக்குறைவினால். அதான் மறவிங்கிறது கவனக்குறைவினால், அஜாக்கிரதையினால், சோர்வுனால், சோம்பல்னால், அலட்சியமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் புகுந்து பின்னும் பிறப்பின் கண்ணே வீழ்த்து கெடுக்க வல்லது அவா. அது ஆகலான். அதனால் அவ்வாவை அஞ்சி காப்பதே துறவரமாகும். அந்த அவாவுக்கு அஞ்சி, அதனால் அஞ்சுவதோறும் மரணம். எதற்கு அஞ்சுதல்? அவாவுக்கு அஞ்சுதல், ஆசைக்கு அஞ்சுதல். ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இவர் ஒன்றுமே பண்ணலைனாலும் கூட இருக்கிற ஆள் கவுத்து விட்டு போயிடுவான். கூட இருக்கிற ஆள் அவனுக்கு இருக்க பண ஆசையினால் ஏதோ மோசடி பண்ணாக்க மடத்துக்கு தலைவர் இவர் தானே, இவரை தூக்கி உள்ளே வச்சுருவான். அப்போ ஒரு ஆசை இருக்கிற ஆளை பக்கத்தில் வச்சுருந்தாலும் இவருக்கு ஆபத்து தான். இவருக்கு ஆசை இல்லைன்னாலும் இவர் நிறுவனம் நல்லா நடக்கணுங்கிறதுனால அவனுக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்குன்னா, நல்ல திறமை இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பார்னா, அப்படி இப்படி இருக்கிறதா இவருக்கு ஆபத்து. இவர் மாட்டிக்குவார். இல்லை ஏதோ பெண்கள் பக்கத்துலேருந்து சேவை பண்ணுறாங்கன்னா, அவர்கள் சேவை பண்ணுகிறார்கள், சேவை பண்ணுற சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, ஏதோ கொஞ்சம் இடம் கொடுத்தாக்கா அவர்கள் ஏதோ குற்றம் பண்ண போய் அவர்களுடைய சலனத்தினால இவருக்கு ஆபத்து வரும். அதனால் அதில் தான் நம்ம மகாராஜா துறவு இதிலெல்லாம் வைராக்கிய சதகத்தெல்லாம் பார்க்குறோம். ஆசிரமம் வச்சுருந்தாலே பிரச்சனை தான்னா, கூட சிஷியர்களை வச்சுருந்தாலே பிரச்சனை தான்னா. ஏதோ இது மகாராஜா துறவுலலாம் அதில் வியாபாரியாக சொன்னார். அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஆசிரமம் இருக்கலாம், சிஷியர்களாக இருக்கலாம். எதை வச்சுருந்தாலும் கூட வச்சுருந்தா ஏதோ ஒரு விதத்தில் அது சலனத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் துறவிக்கே இப்படி சொல்லியிருக்குன்னா, இல்லறத்தில் இருந்து கொண்டே நான் மோட்சத்தை அடைதல் அப்படிங்கிற பொழுது இந்த சலனத்தை ஏற்படுத்துறதுக்கு இல்லறத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தானே துறவுங்கிறது முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்தப்படுது. துறவியாக இருக்கிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவனுக்கு கூட ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஆசையானது ஏற்பட்டு கவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை. அநேக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதையும் மீறி ஒருவன் ஜீவன் முக்தன ஆகிறதுங்கிறது உண்மையிலே ஈஸ்வர அனுகிரகம், இல்லை அவருடைய வில் பவர், ஏதோ ஒரு காரணம்தான். உண்மையிலேயே அவர் துறவரத்தில் இருக்கக்கூடிய துறவியை விட அப்படி ஒருவன் ஜீவன் முக்தனானா அவன் மேலானவன் தான். ஏன்னா அவ்வளோ சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதையும் ஓவர் பவர் பண்ணிவிட்டு அவர் ஜெயிக்கிறாருன்னா அது பெரிய சாதனை தான். சரி, ஓரும் என்பன அசைநிலை. அதனால் அஞ்சுவது ஓரும், வஞ்சிப்பது ஓரும் அப்படின்னு அந்த ஓரும் அப்படின்னு இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு அர்த்தம் இல்லை, அசைநிலை. அசைநிலைன்னா அந்த சீர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யுளுக்காக போடப்பட்டிருக்கு. அதுக்குன்னு குறிப்பிட்டு தனித்த அர்த்தங்கிறது இல்லை. அதனால் அசைநிலை. அனாதியாய் போந்த அவா ஓரோ வழி வாய்மை வேண்டலை ஒழிந்து பராக்கால் காவானாயின் அஃது இடமாக அவன் அறியாமல் புகுந்து பழைய இயற்கையா நின்று பிறப்பினை உண்டாக்குதலால் அதனை வஞ்சிப்பது என்றார். காத்தலாவது வாய்மை வேண்டலை இடைவிடாது பயின்று அது செய்யாமற் பரிகரித்தல். இதனால் அவாவின் குற்றமும் அதனை காப்பதே அறம் என்பதும் கூறப்பட்டன. நல்லா ரொம்ப அழகாக சொல்கிறார். ஓரும் என்பது அசைநிலை. அனாதியாய் போந்த அவா, அனாதி போந்தனா வந்தன, அனாதி காலமாக எப்போன்னு தெரியாமல் நம்ம பிறவிக்கு முதல் காரணமாக இருக்கிறது அஜ்ஞானம், அஜ்ஞான காரியமான அவா என்பது தான், ஆசை தான். அதனால் அனாதியாய் வந்திருக்கின்றது.
எப்போ தோன்றியன்னு தெரியாமலே அனாதியில் பல பிறவிகளாக தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அவா. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா அதனுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக. அதனுடைய பலம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதனுடைய பலம். அதனால் அனாதியாய் பல பிறவிகளாக தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆசையானது. இல்லை ஆதாம் ஏவாள் கதை பார்த்தாலும் அந்த ஏவாளுக்கு ஒரு சின்ன ஆசை தானே, சாப்பிடக்கூடாதுன்னு இறைவன் சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் என்னன்னா அது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா என்னன்னா ஆதாம் சொன்னார் சாப்பிடக்கூடாது, கடவுள் சொல்லியிருக்கிறார், அது கூடாது வேண்டான்னு சொல்லியிருக்கிறார், மற்றதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் அனுபவிக்கலாமன்னு. அது என்ன அப்போ தான் சாப்பிடணும்னு ஆசை தோணும். அவர் ஏன் அதை சொன்னார், அதை பார்க்கலாமேன்னு அந்த ஆசை தான் அப்புறம் எல்லா பாப்பங்களுக்கும் காரணமாக இருக்குன்னா. என்னென்னா திடீர்னு பைபிள் எங்கேருந்து வந்ததுன்னா ஆனால் முதல் காரணம் சொல்லுதில்லை, எல்லா மதத்துலேயும் அப்படி ஒரு காரணம் சொல்லுது. அதனால் ஆசை காரணங்கிறது என்னன்னா எல்லா புத்தர் தான் சொல்கிறார். மற்ற அந்நிய மதங்கள் பாரத தேசத்தில் இல்லாமல் வெளி மதங்களும் கூட அதே அடிப்படை தான். இஸ்லாம் மதமும் பைபிள் அடிப்படையாக கொண்டது தான். அதில் ஒன்றும் பின்னாடி சில விஷயங்களில் தான் மாற்றமே உடைய, அதற்கு அடிப்படையும் பைபிள் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. முகமது நபி இஸ்லாம் மதத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்? கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தான். யூத மதத்தை சேர்ந்தவர் தான், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தான். பைபிளில் இருக்கிற விஷயங்களை தான் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அவர் இருந்த காலத்துக்கு பொருந்தாத விஷயங்களை மாற்றி இருக்கிறார். இல்லை அவர் இருந்த காலத்தில் இருந்த மத தலைவர்கள், கிறிஸ்தவ மத தலைவர்கள் பண்ண அட்டூழியத்தினால அதற்கு எதிராக சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாக வந்தது. அதான் மத சண்டையானது. நம்ம மதத்தில் இங்கே இந்தியாவிலேயே தான் இந்து மதம் இருந்தது, சனாதன தர்மம் வைதிக மதம் இருந்தது. ஆனால் மதத்தில் இல்லாத பல விஷயங்களை மதத்தை பின்பற்றின மத தலைவர்கள், பிராமணர்கள், மற்றவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் தவறாக சொன்னதுனால தான் புத்தர் வைதிக மதத்துக்கு எதிராகவே போக வேண்டியதாச்சு. அதனால் இவர்கள் பண்ண சேட்டை, மதத்துக்கு விரோதமாக இவர்களுடைய சுயநலத்தினால, இவர்களுடைய அதிகாரம் மற்ற அறியாமையினால் பண்ண விஷயங்கள் தான் மொத்தமே மதமே தப்புன்னு புதுசாக ஒரு மதம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. வைதிக மதத்துக்கு முழுக்க மாறா, வேதத்துக்கு முழுக்க மாறா பௌத்த மதம் தோன்றுவதற்கு என்ன காரணம்? அப்போ இருந்த வைதிக மதத்தில் இருந்த ஆளுமையில் இருந்தவர்கள் பண்ண சில பல சுயநலமான விஷயங்கள், தவறு அறியாமையினால் பண்ண விஷயங்கள் தான் காரணம். புதுசாக ஒரு மதம் தோன்றுது, ஒரு புரட்சி வருதுனாக்கா ஏற்கனவே மதத்தினுடைய தொடர்ச்சி, அதில் இருந்த மனிதர்கள் பண்ணக்கூடிய தவறு, அவர்களுடைய சொந்த விருப்பு அதனால் ஏற்படக்கூடிய தவறுகள் தான் காரணம். அதனால் எல்லா மதங்களும் அடிப்படையாக சொல்கிற விஷயம் என்னது? ஆசை தான் துன்பத்திற்கு காரணம். அதனால் நம்ம உபனிஷத்தில் துவாசு பர்ணான்னு சொல்லுது. அந்த இரண்டு பறவைகள் ஒரு மரத்தில் இரு பறவைகள், கடவுபனிஷத்தில் பார்த்துருவோமே, ஒரு மரத்தில் இரு பறவைகள். ஒரு பறவை உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பறவை அது விரும்பி பழங்களை கொத்தி தின்றதுன்னா அந்த விருப்பம், அந்த ஆசை தான் முதல் காரணம். அந்த கதை தான் அங்கே போன பொழுது அது ஆதாம் ஏவாள் கதையாக மாறிடுச்சுன்னா. இந்த துவாசுபர்ணா கதை தான் ஒரு மரத்தில் இரு பறவைகள் கதை தான். அது பறவைகள்ங்கிறதுக்கு பதிலாக முதல்ல படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள்ங்கிற ஜீவனாக ஆகி ஒருவன் வேணான்னு சொன்னால் இன்னொருத்தன் சாப்பிட்டான்னா இதுதான் இருக்கட்டும். அந்த அடிப்படை என்னது? ஆசை தான் காரணம். அது எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருக்கிறதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் அனாதியாய் போந்த அனாதியாய் தோன்றிய ஆசை, எப்போ தோன்றியதுன்னு தெரியாமலே தோன்றிய முதல் ஆசை. அதனால் முதல் ஆசை தான் முதல் பாப்பம். அதனால் ஆசையை தான் ஏன்னா அதான் பிறவிக்கு காரணங்கிறதுனால அதை பாப்பம்னு சொல்லிட்டான். முதல் ஆசை என்பது தான் முதல் பாப்பம். ஓரோ வழி அப்படி பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய பல பிறவிகளாக தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய, எப்பொழுது தோன்றியதே என்றே தோன்றாமல் தெரியாமல், ஏன் தோன்றியது, எப்பொழுது தோன்றியது, எப்படி தோன்றியதுங்கிறதே தெரியாமல் வந்திருக்கக்கூடிய ஆசை. அந்த ஆசையானது ஓரோ வழி, ஒரு சமயத்தில், ஓரோ வழினா ஒரு சமயத்தில், அது எப்போ எப்படிங்கிறது தெரியாது, ஏதோ ஒரு சமயத்தில் இந்த தபஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய துறவு வாழ்க்கைக்கு வந்திருக்கக்கூடிய துறவியினுடைய மனதில், அந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசனையானது வாய்மை வேண்டலை ஒளிந்து, இவர் தபஸ் பிரம்ம தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறார், நிதித்தியாசனம் பண்ணி கொண்டு, அதாவது வாய்மை வேண்டலை ஒளிந்துன்னா ஏற்கனவே அதை பார்த்தோம். வாய்மை வேண்டல்னா என்னது? பரம்பொருளை தியானித்து கொண்டிருத்தல், பரம்பொருளை இடைவிடாது பாவித்து கொண்டிருத்தல்,
அதை செய்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த தியானத்தை அந்த யோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த சாதனையை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, நிதித்தியாசனத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஓரோ வழி இந்த ஆசையானது வெளிப்பட்டு, அதனால் பராக்கால் காவானாயின், அந்த ஆசை எழுந்ததுனால, ஓரோ வழினா அது வெளிப்பட்டதினால், அந்த ஆசையானது வெளிப்பட்டதுனால அவன் பிரத்யக்லேருந்து பராக்கா போயிட்டான். பராக்குனா அந்த மனசு சொரூப தியானத்திலிருந்து விலகி விஷயம் நோக்கியதாக திரும்பி விடுதல். பராக் பார்க்கறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த பராக்கு தான். அதனால் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கடோபனிஷத்தில் பார்த்துருப்பீங்களே, வெளியே பார்க்காம உள்ளே பார்க்காம அவன் வெளியே திரும்பினான், வெளியே பார்த்தான், பராக் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் பராக்கால்னா அப்படி மனசு வெளியே போகிற பொழுது அதை காவானாயின், அதை அடக்கவில்லை என்றால், அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால், அந்த வாசனை வெளிப்படுதலை வாசனையிலேயே அழிக்கவில்லை என்றால் காவானாயின், அதான் அஃது இடமாக அவன் அறியாமல் புகுந்து, அந்த சங்கல்பமானது விருத்தியாகி ஆசையாக ஆகி அவனுக்குள் புகுந்து அது பலமாகி திடமாகி, அதெல்லாம் ஞான வாசிஷ்டத்தில் பல கதைகளில் பார்த்தோம். சங்கல்பம் எப்படி காமமாகுது, அது எப்படி ஒரு புறத்தில் ஒரு கற்பனையான உலகத்தை தோற்றுவிக்கின்றது, அது எப்படி ஆசாபாசங்களை ஏற்படுத்துகிறதுங்கிறதெல்லாம் முன்னாடி கதைகளில் பார்த்துருக்குறோம். நிறைய கதைகள் ஞான வாசிஷ்டம் முழுக்கவே இதுதான், இந்த சங்கல்ப பலம்ங்கிறது தான். அதனால் அஃது இடமாக அவனறியாமல் புகுந்து பழைய இயற்கையாக நின்று, பழையபடி அவனை உலக வாழ்க்கைக்கு கொண்டு சென்று பிறப்பினை உண்டாக்குதலால், பிறப்பை உண்டாக்குகின்ற காரணத்தினால் அதனை வஞ்சிப்பது என்றார். அதனால் அவனுக்கு தெரியாமல் உள்ளே இருந்து உள்ளடி வேலை பார்க்கும், உள்ளேயே இருந்து அவனுக்குள்ளேருந்து வெளிப்பட்டு அவனுக்கு எதிராக அது வேலை செய்யும். அதான் வஞ்சிப்பது, ஏமாற்றுவது. வெளிப்படையாக தெரியாமல் அதிசூக்ஷ்மமாக உள்ளே இருந்து ஒரு சமயத்தில் அது வெளிப்படும். காத்தலாவது, அப்போ அப்படி வரத காத்தலாவது வாய்மை வேண்டலை இடைவிடாது பயின்று அது செய்யாமல் பரிகரித்தல். அதனால் இப்படி வருவதற்கு வாய்ப்பு உண்டு, வாசனைகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அது வர்ற பொழுது வாசனைகளை விருத்தியாக விடாமல் தொடர்ந்த ஆத்ம தியானத்தினால நிதித்தியாசனத்தினால அதை அறுக்க வேண்டும். இடைவிடாது பயின்று, அதுக்கு இடம் கொடுக்காமல் பயின்று அது செய்யாமல் பரிகரித்தல், அதை நீக்குதல் என்பது தான் அழித்தல், காத்தல். அறத்தை காத்தல்னா துறவரத்தை காத்தல், தன்னுடைய துறவு தர்மத்தை இந்த ஆசைக்கு வசப்பட்டு விட்டு விடாமல் துறவு தர்மத்தை காத்தல். ஏன்னா துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டு பிறகு அதை விட்டுட்டு இல்வாழ்க்கைக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். இப்போயே இந்த காலத்திலேயே நிறைய சன்னியாசியாக போனவர்கள் சன்னியாச வாழ்க்கைக்கு சாஸ்திரம்லாம் கேட்டுட்டு சன்னியாச சாஸ்திரம் கேட்டு சன்னியாசமும் வாங்கி கொண்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து ஏதோ ஒரு பழக்கத்தினால சன்னியாச வாழ்க்கையை விட்டுட்டு குடும்ப வாழ்க்கைக்கு வந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இதனால் அவாவின் குற்றமும் அதனை காப்பதே அறம் என்பதும் கூறப்பட்டது. அதனால் அவாவினால் வரக்கூடிய துன்பம், குற்றம், கேடு, அதை காப்பது எப்படி என்கிற அந்த அஞ்சுவது என்று அதையும் சொல்லியிருக்கிறார். அறம் என்பதும் கூறப்பட்டன. தெளிபொருள். ஒருவனை நிலையாமை முதல் மெய்யுணர்தல் முடிவாயுள்ள காரணங்கள் எல்லாம் பெற்று, அதில் நிலையாமையிலேருந்து எடுத்துக்கொண்டேன். நான் அருள் உடைமையிலேருந்து சொன்னேன். அருள் உடைமைங்கிறத ஞான சாதனம் குணங்கள்னு சொல்லிட்டு நிலையாமையில் இருந்து தான் ஞானம்னு சொன்னார். பழிமலர் உரையில் பார்த்தா முதல்ல இருந்த 9 அதிகாரத்தை அது பகிரங்க சாதனம், ஞானத்துக்கான அடிப்படை குணங்கள். ஆனால் நிலையாமையிலிருந்து அவா அறுத்தல் வரைக்கும் 4 அதிகாரம் ஞானம் அப்படின்னு சொன்னார். அதனால் இங்கே ஞான சாதனை என்கிற பொழுது நிலையாமை இது முதல் 9 அவ அருளுடைமையிலிருந்து கடைசி 9வது அதிகாரம் என்னன்னு பார்க்கணும். ஞான சாதனங்கள் இந்த ஞானத்திற்கு தகுதியை கொடுக்கக்கூடியவை, தவம் முதலானவை. துறவு வரைக்கும் நினைக்கிறேன், 9வது அதிகாரம் துறவாக இருக்கும், துறவு வரைக்கும்.
அவாறுத்தலிருந்து அது அருளுடைமையிலிருந்து 9 அதிகாரங்கள் ஞானத்திற்கான தகுதியை பெறுதல், ஞான சாதனங்கள். அப்புறம் நிலையாமையிலிருந்து இந்த அவாறுத்தல் வரைக்கும் 4 ஞானம் என்றே சொன்னார். அதனால் நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல். அதாவது கொல்லாமை வரைக்கும் அருளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, கொல்லாமை வரைக்கும் ஞான சாதனங்கள், அதாவது நற்பண்புகள்னு எடுத்துக்கொள்ளலாம். துறவு தர்மம். அதுக்கப்புறம் நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல், இந்த 4மே ஞானம் என்று பிரித்தார். அதனால் இது பரிமேலழகர் பிரித்திருக்கிறார். அப்படி முதல் 9 ஞான சாதனம், அப்புறம் அடுத்த 4 ஞானம். ஆனால் நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல் என்பன வீடடைதற்கு காரணங்களாம். இது நேரடியான காரணங்கள். இவற்றுள் அவா அறுத்தல் நேர்காரணமாம், மற்றவை பரம்பரை காரணமாம். பரம்பரா சாதனம் சொல்லிட்டார். அவற்றான் நிலையாமை முதலிய காரணங்களால் மறவின சோர்வு. அவற்றான் வீடு எய்தற்பாலனாய நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல் இருந்தாலே ஒருவன் வீடு அடைவான். ஆனால் மெய்யுணர்தலுக்கு பிறகு அவா அறுத்தல் பண்ணலைனாக்கா இந்த அவாவானது சோர்வினால் அவா வந்தாக்கா மீண்டும் சம்சாரத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. மறவின சோர்வு. சோர்வுங்கிறது கவனக்குறைவு, அஜாக்கிரதை. அப்புறம் அடுத்த அடிக்குறிப்பு பராக்கால். சரி, அவற்றால் வாய்மை வேண்டலை ஒளிந்து என்பதற்கு பரம்பொருளை ஒற்றுமையுற இடைவிடாது பாவித்தலை விட்டு, போன பாட்டில் சொன்னது, அதை விட்டு செய்து வந்த வேலையை விட்டுட்டு, தியானத்தை விட்டு யோக சாதனைகளை விட்டு நிதித்தியாசனத்தை விட்டு கவனமானது திரும்பிவிடும். அதனால் பராக்கார் காவானாயின்னா அஜாக்கிரதையினால் ஆசையை பாதுகாவானால், பாதுகாத்தல்னா ஒழித்தல், ஆசையை ஒழிக்கவில்லை என்றால் அஃது இடமாக அவனறியாமல் புகுந்து, அந்த ஆசையானது பாதுகாவாமை வாயிலாக அவன் தெரிந்து கொள்ளாதபடி பிரவேசித்து, அவனுக்கே தெரியாமல் அவனுக்குள்ளே நுழைந்து அது வேலை செய்து அவனுக்குள்ளேருந்து வெளிப்பட்டுன்னு அர்த்தம். அவனுக்குள்ளே தான் இருக்குது, வாசனை எங்கே இருக்குன்னா வெளியில் உள்ளதாக இருக்குது, அது அவனுக்குள் வெளிப்பட்டு, அவனிடமிருந்து வெளிப்பட்டு, அல்லது புறத்தில் விஷய சம்பந்தம் வர்ற பொழுது, விஷயங்களை பார்க்குற பொழுது அந்த விஷயமானது அவனை அறியாமல் உள்ளே போய் அவனுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அவனுக்குள் அது விருத்தி அடைந்து, வெளியேருந்து கொரோனா வைரஸ் வெளியேருந்து உள்ளே போச்சுன்னா, வெளியேருந்து உள்ளே போய் அது கண்ணுக்கு தெரியாமல் இருந்து துன்பத்தை கொடுக்கின்றது. அல்லது ஏதோ ஒரு பரம்பரை நோய் உள்ளே உட்கார்ந்துருக்கு, 40 வருஷம் 50 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு வெளிப்பட்டதுன்னா, ஏன் வந்ததுன்னா 40 வருஷமாக சுகர் இல்லையே, இப்போ பிபி ஏன் வந்தது, சுகர் ஏன் வந்ததுன்னா இது ஹெரிடிட்டிங்கிறான். அப்போ 40 வருஷமாக எங்கே போயிருந்தது, உள்ளதாக இருந்தது, அது இப்போ வெளிப்பட்டு இருக்குது. அது மாதிரி அனாதியாக வந்திருக்கக்கூடிய வாசனை உள்ள ஹெரிடிட்டியாக இருக்குது, அது ஜீனில் பதிவாகி இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வர்ற பொழுது, அல்லது ஏதோ ஒரு பாப்பம் வேலை செய்கிற பொழுது, அல்லது இவன் அஜாக்கிரதையாக இருக்கிற பொழுது அது வெளிப்பட்டு விடுகின்றது. அதனால் அஜாக்கிரதையினால் ஆசையை பாதுகாவானானால் அவ்வாசையானது பாதுகாவாமை வாயிலாக அவன் தெரிந்து கொள்ளாதபடி பிரவேசித்து அவனுக்கு சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்றது. காத்தல் அப்படின்னா என்னது? காத்தலாவது பரம்பொருளை ஒற்றுமையுற பாவித்தலை இடைவிடாது அபியசித்து வஞ்சித்தல் செய்யாதபடி அவாவை ஒழித்தலாம். அதனால் அதை போக்குறதுக்கு என்ன சாதனைனா, அப்படி ஒரு ஆசை வந்தால் என்ன சாதனைனா, அதே சாதனை தான் தொடர வேண்டியது தான். முன்னாடி பண்ண அதே சாதனையை மீண்டும் தொடர வேண்டியது தான்.
அடுத்த பாட்டு இல்லை இதுக்கான அந்த பொழிப்புரை தெளிபொருள் பார்த்துடலாம். ஒருவனை நிலையாமை முதல் மெய்யுணர்தல் முடிவாயுள்ள காரணங்கள் எல்லாம் பெற்று அக்காரணங்களால் முக்தியை அடைதற்கு உரியவனாகிய ஒருவனை வஞ்சிப்பது மறைவி வழியினால் நுழைந்து பின்னும் பிறப்பிலே தள்ளி கெடுக்க வல்லது அவாவாம். ஆதலால் அஞ்சுவது அவ்வவாவை அஞ்சிக் காப்பதே அரண் துறவரமாம். ஓரும் இரண்டும் அசைகள் அனாதியாய் வந்துள்ள அவா ஓரோவிடத்து வாய்மை வேண்டலை ஒழிந்து பராமுகத்தால், பராக்காய்னா பராமுகத்தால்னா புறமுகத்தால், புற விஷயங்களை நோக்கி போவதால், காவாதவன் ஆனால் அக்காவாமை இடமாக அவன் அறியாமல் புகுந்து பழைய இயற்கையாய் நின்று பிறப்பினை உண்டாக்குதலால் அவ்வவாவை வஞ்சிப்பது என்றார். காத்தலாவது வாய்மை வேண்டலை இடைவிடாமல் பழகி அவ்வஞ்சித்தலை செய்யாதபடி ஒழித்தல். இதனால் அவ்வவாவின் குற்றமும் அவ்வவாவை காப்பதே ஒழிப்பதே அறம் என்பதும் சொல்லப்பட்டது. மீண்டும் அவாவை கட்டுப்படுத்தலைன்னா மீண்டும் சம்சாரத்தை கொடுக்கும். ஆகவே ஒருவன் அவாவை அடக்குதல் என்பதுதான், அழித்தல் என்பதுதான் அவனுக்கான தர்மம். அதான் அவன் செய்ய வேண்டிய சாதனை. வஞ்சித்து கெடுக்க வல்லது ஆசை ஆதலின் அதனை அஞ்சி ஒருப்பதே அறம் என்பது. அதனை நிற்க அஞ்சி ஒழிப்பதுதான் அறம் என்று சொல்லப்பட்டது. அதுதான் அறம்னா. துறவரம் என்பது அதுதான். அவன் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கம் தர்மம் அதுதான். அடுத்த பாடல் 7. அவாவினை ஆற்றாறு பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். ஒருவன் அவாவினை அஞ்சி துவரக் கெடுக்க வல்லவன் ஆயின் அவனுக்கு கெடாமைக்கு கேதுவாகிய வினை தான் விரும்பு நெறியானே வரும். அவா அறுத்தல் என்பது அறமாக கடைபிடிக்க வேண்டியது என்று சொன்னார். அப்படி கடைபிடித்தார் அவன் விரும்புகின்ற அந்த மோட்சத்தை அடைவதற்கான புண்ணியமானது தானே வந்து சேரும். கெடாமை என்றார் பிறவி துன்பங்களால் அழியாமை. கெடாமைன்னு இவர் சொன்ன விளக்கம். அவனுக்கு கெடாமைக்கு ஹேத்துவாகிய வினை அப்படின்னா பிறவி துன்பங்களால் அழிந்து போகாத அந்த வினை. உனக்கு மீண்டும் பிறவி வராதுன்னு அர்த்தம். பிறவி வந்ததுன்னா பிறவியாகிய துன்பம். அதற்கு ஹேத்துவாகிய வினை என்றதும் மேற்சொல்லிய துறவரங்களை. அதனால் இந்த அவா அறுத்தல் இருந்தால் மற்ற துறவரங்கள் எல்லாம் தானே வந்துவிடும். அவாங்கிற அறத்தை ஒருவன் அவா அறுத்தல் என்ற அறத்தை ஒருவன் கடைபிடித்தால் மற்ற துறவரங்கள் எல்லாம் தானே வந்து சேர்ந்துவிடும். வினை என்பது ஜாதி ஒருமை வினைகள். தான் விரும்பு நெறின மெய் வருந்தா நெறி. சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், ஆயாசம் இல்லாமல் அது எளிதாக வந்துவிடும். அவா அறுத்தல் பண்ணிட்டாலே மற்ற துறவு தர்மங்கள் எல்லாம் எளிதாக வந்துவிடும். அவாவினை முற்ற அறுத்தானுக்கு வேறறம் செய்ய வேண்டாம். அதனால் வேறு தர்மமெல்லாம் இருக்கணுங்கிற அது அவன் செய்யணும், முயற்சி பண்ணி செய்யணுங்கிறது இல்லை, அது இயல்பாக வந்துவிடும். அவ்வளோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. வேறறம் செய்ய வேண்டான்னா இதில் தீவிரமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து அவா அறுத்தலில் உறுதியாக இருந்தான்னா மற்ற துறவு தர்மங்களெல்லாம் இவன் முயற்சி செய்யாமலே எளிதாக இவனை தேடி வந்துவிடும். அதுதான். அதனால் செய்தன எல்லாம் அறமாம் என்பது கருத்து. அவன் என்ன செஞ்சாலும் அது தர்மம் தானா. இதனால் அவா அறுத்தல் சிறப்பு கூறப்பட்டது. அவா அறுத்தலுடைய சிறப்பு கூறப்பட்டது. தெளிவருள். ஒருவன் அவாவினை ஆசையை ஆற்ற அறுப்பின் அஞ்சி முழுதும் ஒழித்தால்
வஞ்சித்தும் வாராமல் கெடுக்க வல்லவன் ஆனார். ஆசையை முழுவதுமாக ஒருவன் ஒழித்தாள். வஞ்சித்து மீண்டும் வராமல், அது வஞ்சித்தும் வாராமல், வஞ்சித்து திரும்ப வந்து சேராமல் ஒருவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ஒழித்தானாகில், ஒழிக்க வல்லவனானால் அவனுக்கு தவாவினை கெடாமைக்கு ஹேதுவாகிய செயல் தான் வேண்டுமாற்றால் தான் விரும்பும் வழியினாலே வரும் உண்டாகும். கெடாமை பிறவி துன்பங்களால் அழியாமை. அதற்கு காரணமாகிய வினை என்றது மேற்சொல்லிய துறவரங்களை. வினை ஜாதி ஒருமை பெயர். தான் விரும்பும் வழி உடல் வருந்தாத வழி. அவாவை முழுதும் ஒழித்தவனுக்கு வேறு அறம் செய்ய வேண்டுவது இல்லை. செய்யணும்னா முயற்சியோடு செய்யணுங்கிறது இல்லை, அதில் இயல்பாக அமைந்துவிடும். ஆசை தான் மொத்த எல்லா தப்புக்கும் காரணமாக இருக்குது. ஆசை இல்லைன்னா வாசனை அழிந்து விட்டால் அதுக்கப்புறம் மற்ற குணங்கள் எல்லாம் இயல்பாகவே இருக்கும். அவன் செய்த கர்மங்கள் எல்லாம் அறமாம் என்பதால் அதற்கு மேலே வேறு என்ன கர்மா பண்ணாலும் அது தர்மத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். ஆனால் வேறு ஏதாவது கர்மா பண்ணாலும் அது இயல்பாகவே தர்மத்துக்கு உட்பட்டதாக ஆகிவிடும். ஆசை இல்லாமல் ஒருவன் கர்மம் பண்ணுற பொழுது அது இயல்பாக தர்மமாக இருக்கும். ஏன்னா ஆசை தான் தர்ம விரோதமாக செயல்பட தூண்டுவது. இங்கே இவனுக்கு துறவு தர்மம், லௌகிக்கத்திலே அதுதான், துறவுக்கு அதான். இதனால் அவா அறுத்தலினது சிறப்பு சொல்லப்பட்டது. அவா அறுத்தலுடைய முக்கியத்துவம், சிறப்பு, மேன்மையானது காட்டப்பட்டது. இதற்கான அடிக்குறிப்புகள். அதற்கு ஹேத்துவாகிய அப்படின்னா கெடாமைக்கு காரணமான துறவரங்கள் என்னது? விரதமும் ஞானமும். விரதம் ஞானம் முதலானவைகள். விரதம்ங்கிறது முன்னாடி சொன்னால் 9 தான் விரதம்ங்கிற வார்த்தையில் சொன்னார். சரியான வார்த்தை அதான். துறவரவியலுடைய முகவுரையில் பார்க்கிற பொழுது நான் ஞான சாதனங்கள்னு சொன்னேன். ஆனால் பரிமேலழகர் சொல்லியிருந்த வார்த்தை விரதம்னு சொல்லியிருந்தேன். முதல் 9 அதிகாரங்கள் துறவரவியலில் முதல் 9 அதிகாரங்கள் விரதம்னு சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ்கிருதத்தில் ஞான சாதனம்னு சொல்கிறோம். பகவத்கீதையில் பகவானே 13வது அத்தியாயத்தில் ஞானம் என்றே அதை சொல்கிறார். 20 பண்புகளை சொல்லி அதை ஞானம்னே சொல்கிறார். அப்போ அதை ஞான சாதனம்னா அந்த பண்புகள் தான் இங்கே 9 அதிகாரத்தில் 9 விஷயங்களாக விரதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிமேலழகர் அதை விரதம்ங்கிற வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய நாளையும் ஞானம் என்று பகுத்திருக்கிறார். அதனால் விரதமும் ஞானமும். விரதமும் ஞானம்னா முதல்ல இந்த அவாறுத்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 13 விஷயங்கள், 13 அதிகாரங்கள், 13 தலைப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை விரதமும் ஞானமும்னு பொதுவாக மொத்தமாக சொல்லியாச்சு. அப்புறம் மெய் வருந்தா நெறி என்ற வருத்தம் ஒன்றின்றி சாரலாம் பிரம்மம் என்று அயன் வகுத்த கீதையினோடு உரைத்தது எற்றினுக்காய் எனில். இது வைராக்கிய தீபத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். வைராக்கிய தீபத்தில் பிரம்மகீதையில் இருந்து சொன்ன பிரம்மகீதையில் பிரம்மம் என்று பிரம்மன் வருத்தம் ஒன்று இன்றி சாரலாம் பிரம்மம். ஒரு கஷ்டமும் இல்லாமல் எளிதாக பிரம்மத்தை அடையலாம் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு? பிரம்மகீதையில் சொல்லியிருக்கு. பிரம்மனால் சொல்லப்பட்ட கீதை பிரம்மகீதைன்னு ஒன்று புராணத்தில் நடுவில் இருக்குது. அது தமிழ் வேதாந்த நூல்லையும் படிக்கிற 16 நூல்களில் ஒன்று பிரம்மகீதை. வாய்ப்பு இருந்தால் பின்னாடி பார்க்கலாம். அந்த பிரம்மகீதையில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? வருத்தம் ஒன்று இன்றி சாரலாம். ஒரு வருத்தம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், ஆயாசம் இல்லாமல் எளிதாக அடையலாம் என்று அயன் வகுத்த கீதையினோடு. அயன்னா பிரம்மா, பிரம்மா சொன்ன கீதை. அந்த கீதையினோடு உரைத்தது எற்றினுக்கு. அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறது என்ன காரணத்தினால் என்றால், எற்றினுக்கு ஆயின் எனில், எற்றினுக்காய் எனில் பரஞானம் உணர்பவர்க்கு உண்ணுதல் உரைத்தல் நிறைத்திடு தொழில்கள் ஒன்றும் வேண்டாது நீத்து வாழா இருத்தலினால். அதனால் பரஞானம் வந்துவிட்டவர்கள், பரஞானத்தை உணர்ந்தவர்களுக்கு மனசில் சிந்தனை பண்ண நினைக்கிறது, வாயில் பேசுறது, சரீரத்தினால தொழில்களை செய்தல். சிந்தித்தல், பேசுதல், செய்தல் என்று முக்கரணங்களால் செய்கின்ற முத்தொழில்கள் இதெல்லாம் அனைத்தையும் விட்டு, அதெல்லாம் சும்மா இருத்தல்ல. சும்மா இருக்கிறதுங்கிறது பரஞானம் உணர்ந்து விட்டால் இயல்பாக
இருக்கும். சிரமம் இல்லாமல் சும்மா இருக்கிறதுங்கிறதே எளிதாக இருக்கும். சாதாரணமாக நமக்கு சும்மா இருக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். பரவரன் ஏதாவது வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறது எளிதானது. ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிறதுங்கிறதா ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆனால் இந்த பரஞானத்தை அடைந்தவர்களுக்கு, பரஞானத்தை உடையவர்களுக்கு அது ரொம்ப எளிதாக இருக்கும். பிரம்மகீதை. சிந்தித்தல், உரைத்தல், பேசுதல், செய்தல், சரீரத்தினால காரியங்களை செய்தல். முக்கரணம்னு சொல்லுவோம். முக்கரணத்தினால சொல்லக்கூடிய முக்கிரியைகள். அதான் இங்கே உண்ணுதல், உரைத்தல். உண்ணுதல் 2 சொல்லின்னு இருக்குது. உண்ணுதல்னா சிந்தித்தல்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்சது 3 சொல்லி. உண்ணுதல்ங்கிறது தான் அது. இது உண்ணுதல்ல சிந்தித்தல், நினைத்தல், உரைத்தல், பேசுதல், நிறைத்திடு தொழில்கள்னா முறையாக பலவிதமான தொழில்களை செய்தல், ஒன்றும் வேண்டாது, ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருத்தல், அறுத்தமற்று அதனுக்கு ஓர்ந்து நூல் தெளிதல், அறிவு நூல் தெளிதலாக நீ துணிந்தனை போலும் என்பது வைராகிய தீபம். ஆதலால் அறியும் அறிவு எல்லாம் கைவிட்டு அறிவினுக்கு அறிவதாய் நின்ற பேதமில் பிரம்மம் ஒன்றுமே அறிவான் பேரு பேரின்பமாம். இது பிரம்மகீதையில் இருக்கிற அந்த பாட்டு. முதல்ல சொன்ன பாட்டு பிரம்மகீதையில் பிரம்மா சொல்லி இருக்கிறார்னு மேற்கோள் காட்டப்பட்டு வைராகிய தீபத்தில் வந்த பாட்டு. அந்த மேற்கோள் காட்டப்பட்ட பிரம்மகீதையில் பிரம்மா என்ன சொல்லியிருக்காருங்கிற பாட்டையே அடுத்த வரியில் கொடுத்துருக்கிறார். அதான் அதனால் ஆதலால் அறியும் அறிவு எல்லாம் கைவிட்டு, ஆகவே அறியக்கூடிய அனைத்து அறிவுகளையும் விட்டுவிட்டு, அறிதல் என்பதை விட்டுவிட்டு, அறிவினுக்கு அறிவதாய் நின்ற, அறிவுக்கும் அறிவாக இருக்கின்ற, இந்த சாமானிய புத்திக்கும் சாட்சியாக இருக்கின்ற, அதையும் அறிவதாக இருக்கின்ற ஆத்மா, ஞானஸ்வரூபமான ஆத்மா, அறிவினுக்கு அறிவதாய் நின்ற பேதமில் பிரம்மம் ஒன்றுமே அறிவார். வேறுபாடு இல்லாமல், இந்த ஆத்மாவுக்கு அந்நியமாக இல்லாமல், பிரம்மத்திற்கு அந்நியமாக இந்த ஆத்மாவானது இல்லை என்று அறிபவர். அதனால் பேதமில் பிரம்மம் ஒன்றுமே அறிவான். இந்த அறிவினுக்கு அறிவாய் இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மமே என்று அறிவார். அதனால் அறிவுக்கு அறிவாக இருக்கிறது ஆத்மா, ஆத்ம சைத்தன்யம். அதை தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் என்னது? அது பேதமில் பிரம்மம் என்று, அது பிரம்மத்திற்கு வேறானது இல்லை என்று அறிபவன். அதனால் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அறிந்து கொண்டவன். பிரம்மம் ஒன்றுமே அறிவான் பேரின்பமாம். அவன் அடைகின்ற பேரு என்னது? பேரின்பம் என்ற முக்தியை. அதனால் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். கைவல்ய நவநீதம். அதனால் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும், அதுதான் இங்கே சொல்கிறார். அறிவுக்கு அறிவதாய் நின்ற பேதமில் பிரம்மம் ஒன்றுமே அறிவார். பேரின்பமா. அதுக்கப்புறம் பிறத்தல் சாதல் அற்று இருக்கும் அதனையே, பிறப்பு இறப்பு இல்லாமல் நித்தியமாக இருக்கக்கூடிய அதனையே, ஓர் வருத்தம் இன்றியே சாரலாய் இருக்க, ஒரு சிரமமும் இல்லாமல் அதுவாகவே அவன் இருக்க, ஆதரித்து அறியா அற்பமே விரும்பி அனந்த துக்கத்திலே அமைவார். அப்படி தான் பிரம்மமாக இருந்து சும்மா இருக்க முடியாமல் பல உலக விஷயங்களை ஆதரித்து அற்பமான விஷயங்களை விரும்பி அதனால் ஜீவர்கள் எல்லையற்ற துக்கத்தில் இருக்கிறார்கள். அதனால் தான் பிரம்மமாகவே இருக்கிறார்கள், அதை அறியாமல் இவர்கள் விஷயங்களை விரும்பி அனந்த துக்கத்தில் இருக்கிறார்கள். தான் பிரம்மமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேணாம், பண்ணுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு சும்மா இருந்தால் போதும். அதனால் அதுதான் ரொம்ப சுலகம். சுசுக்கம் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். சுசுக்கம்னா ரொம்ப எளிதானது. என்னது? சும்மா இருக்கு. யார்? ஞானம் இருக்கிறவங்க. இல்லைன்னா அதான் ரொம்ப கடினமான ஒன்று. அதனால் ரொம்ப எளிதான ஒன்றை செய்யாமல் இப்படி கஷ்டப்பட்டு அநேக விஷயங்களை விரும்பி அதனால் துக்கத்தை துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பிரம்மகீதை. இப்படி 7வது பாட்டு நிறைவு பெறுகின்றது. என்னுடைய கருத்து என்னென்னா, ஆசையை ஒழித்தவனுக்கு கெடாமைக்கு கேதுவாகிய துறவரன் தானே உண்டாகும் என்பது. அதனால்
இந்த ஆசை நீங்கினால் அவாறுத்தல் ஏற்பட்டால் மற்ற எல்லா விரதம் ஞானம் அதெல்லாம் இயல்பாக அமையும். இந்த துறவரவையெல்லாம் சொன்ன முன்னால் சொல்லப்பட்ட 13 பண்புகளும் 13 விஷயங்களும் இயல்பாக அமையும். அதான் துறவரம். சரி, 8வது பாட்டு நாளை பாட்டு. ஓம் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.